சிங்களாக்கள் சாப்பிடுகிறார். உறவுகள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது இன்றைய நாள் பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரில் நிகழ்வுகள். இப்பொழுது மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக்கா, வாங்குவோம். வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2021 தவக்காலம் 1ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பொலிக்காப்பு அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ பரமதந்தையை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே இன்றைய நாளிலே தவக்காலத்தின் சிந்தனைக்கு 2 வரிகள். லேவியர் ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 19, 1-2-18. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவனை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக. நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. வாழ்த்தொலியாக. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இதுவே தகுந்த காலம். இன்றைய மீட்பு நாள் மரநாத்தா. புனித இன்றைய தவக்காலத்தின் நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31 46 வரை. அன்பான உறவுகளே, இது கொஞ்சம் நீண்ட ஒரு நற்செய்தியாக இருப்பதனால் கொஞ்சம் பொறுமை காத்துக் கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மனுமகன் தம் மாட்சியில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில் எல்லா இனத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இடையன் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல அவர்களை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறிகளை தம் வலப்பக்கமும் வெள்ளாடுகளை இடப்பக்கமும் நிறுத்துவார்.
பின்னர் அரசர் வலப்பக்கோரம் நோக்கி, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஏனெனில் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாயிருக்க கண்டு உணவு கொடுத்தோம், தாகமாயிருக்க கண்டு குடிக்க கொடுத்தோம், எப்பொழுது நீர் அந்நியனாயிருக்க கண்டு வரவேற்றோம், ஆடையின்றி இருக்க கண்டு உடுத்தினோம், எப்பொழுது நீர் நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்பார்கள். அதற்கு அரசர் அவர்களிடம் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், சின்னம் சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். பின்னர் இடப்பக்கம் உள்ளோரை நோக்கி, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்துள்ள முடிவில்லா நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ணக் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுக்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்கவில்லை. ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தவில்லை. நோயிற்றும் சிறையிலும் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர் அவர்களிடம், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியனாகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருப்பதைக் கண்டு உமக்கு பணிவிடை செய்யாதிருந்தோம் என்பர். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், சின்னம் சிறியவர் இவர்களுள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்பார். எனவே இவர்கள் முடிவில்லா தண்டனைக்கும் நீதிமான்கள் முடிவில்லா வாழ்வுக்கும் போவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், சின்னம் சிறியவர் இவர்களுக்கெல்லாம் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்பார். இன்றைய தவக்கால சிந்தனையாக, இறந்தபின் நம் அனைவருக்கும் தீர்ப்பு ஒன்று உள்ளது என்பதை நம் அனைவரின் நம்பிக்கை. இந்த தீர்ப்பானது நமது சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் அவை என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதாவது முதல் வாசகமும் இன்றைய நான் இப்போது வாசித்த இந்த நற்செய்தியும் கூறுகின்றது. இயேசு இன்றைய உலகில் எத்தனையோ குழந்தைகள், முதியோர்கள், அநாதைகள், கைவிடப்பட்டோர் சாலையோரங்களிலும் இல்லங்களிலும் தங்களது வாழ்விற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்கள் இன்றியும் உதவி செய்ய யாரும் இன்றியும் தனிமையிலும் வேதனையிலும் வாழ்வதை நாம் காண்கின்றோம். இத்தகையோருக்கு உதவிக்கரம் நீட்டவில்லை என்றால் இறுதி நாள் தீர்ப்பின் போது கடவுளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே இயேசுவை ஏழை எளியோரில் கண்டு தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்ட இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே விண்ணரசுக்குள் நுழைய நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். வாழ்வு என்பது இறைவன் வரைந்த ஓவியம். வாழ்வு என்பது மனிதன் படைக்கும் காவியம். இறைவனால் படைக்கப்பட்ட வாழ்க்கை என்னும் ஓவியத்தை இத்தரணியில் எவ்வாறு காவியமாக்குகின்றோம்? துன்புறும் ஏழை எளியவர்களையும் அனைவராலும் கைவிடப்பட்டவர்களையும் நம்மை துன்புறுத்தவர்களையும் அன்பர்களாக மாற்றி நம் வாழ்வையும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காவியமாக்குவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுவது போல நேர்மையாளர்கள் நிறைவாழ்வு பெறுவார்கள். இயேசுவின் உண்மை மற்றும் நேர்மை பணியாளர்களாக வாழ்ந்து நம் செயல்களில் வாழ்ந்து காட்டுகின்ற நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. ஆகவே இத்தவக்கால சிந்தனை இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் பொன்சுமன் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்றி ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் என்னது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றியும் என்று ஜானடேசன். இன்று எனது ஆக்கம் 9013வது ஆக்கமாகும். தவக்காலத்தில் முதலாம் வாரத்தில் முதலாம் நாள் திங்கட்கிழமை. முதலாம் நிலை, தீர்ப்பு திசை மாறுகின்றது. மாசற்ற ஒரு மாமனிதர் மரணத்திற்கு இங்கே தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசு குற்றமற்றவர் என்று பிலாத்துவுக்கு நன்றாக தெரியும். தனது ஆட்சியை தைக்க வைத்துக்கொள்ள அவன் தீர்ப்பை திசை மாற்றி விடுகின்றான். நீதி இங்கே நிலை குலைந்து நிற்கின்றது. அநீதியின் தாண்டவம் அரங்கேற்றப்படுகின்றது.
சட்டத்துக்கு பின்னால் ஒரு சதிகார கும்பல் இயேசுவை எப்படியும் தீர்த்து கட்டுவதிலே திடமாக நிற்கின்றது. ஒளிய ஒளிக அவனை சிலுவையில் அறையும் என்று ஓங்கி குரல் கொடுக்கின்றது. இயேசு நிறுத்தப்பட்டிருக்கிற மண்டபத்துக்கு நீதிமன்றம் என்று பெயர். அங்கே மன்றம் இருந்தது, ஆனால் அவரிடம் நீதி இருக்கவில்லை. தீர்ப்பை இப்போது எழுதிவிட்டு இப்போது கண்டுடைப்புக்காக விசாரணை நடைபெறுகின்றது. அது வாடகைக்கு மனிதர்களை அழைத்து பொட்சி ஆட்சியில் அரங்கேற்றுகிறார்கள். கூடி நின்ற மக்களோ பரவாசை அறிந்திருக்க அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்கவில்லை. அதிகார வர்க்கத்தின் அள்ளி தெளித்த பொய்யான பிரச்சாரங்களால் மக்கள் தமது சுய நிந்திரை சுத்தமாக தொலைத்து விட்டிருந்தனர். தீர்ப்பு சொல்ல வேண்டியவரே தீர்ப்பெடுப்படுகின்ற வினோதமான காட்சி அரங்குகின்றது. இயேசு நினைத்திருந்தால் சிலுவைக்கு பதிலாக சிம்மாசனம் ஏறி இருக்கலாம். இயேசு நினைத்திருந்தால் முன்முடிக்கு பதிலாக மணிமுடி சூடி இருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. தண்டிக்கப்படும் நிரபராதிகளின் தனிமத குறிப்பீடாக இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இங்கே அநியாயமாக தீர்ப்பட்டது இயேசு மட்டுமல்ல, நீதி உண்மைந்தான். மற்றவரை அநியாயமாக தீர்ப்பிடும்போது நீயும் நீதியை நிறைவேற செய்கின்றாய். தீர்ப்பிடுவன் தீர்ப்புக்குள்ளாவான் என்பது இயேசுவின் தீர்க்கமான வார்த்தைகள். உமக்கும் தீர்ப்பினால் திடமாக உண்டு, தெரிந்து கொள். சுபம், நானும் தீர்ப்பிடவில்லை, சமாதானமாக போ என்று பாவி பெண்ணுக்கு கூறிய இயேசுவி, எத்தனையோ தடவை மற்றவர்களை அநியாயமாக தீர்ப்பிட்டுள்ளேன். அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் கற்பித்திருக்கின்றேன். என்னை மன்னித்தரலும். மற்றவர்களின் உள்ள நன்மைத்தனங்களை மட்டுமே பார்க்கவும் அவற்றையே பேசவும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அவரை நம்பி நாம் வாழ்வோம். அவரின் ஆசையும் கிடைக்க வேண்டுவோம். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜான்லிசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையேற்றார்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ராமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் மாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1840 என்று கூறிக்கொண்டு, இன்றைய தவக்காலத்தின் சிந்தனைகளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. தவக்காலம் என்பது நம்மை பண்படுத்துகின்ற காலம், நம்மை பக்குவப்படுத்துகின்ற காலம், நமது வாழ்வை செதுக்குகின்ற காலம், நமக்குள் கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம் கொடுத்தல். நம் வாழ்வின் அங்கமாக இருக்க வேண்டும். இயல்பானதாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்ப்பதாக இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கின்ற போது அது நமக்குள்ளாக வலியை ஏற்படுத்த வேண்டும். வலியோடு கொடுப்பதுதான் உண்மையான கொடுத்தல். கொடுத்தல் என்பது இயல்பாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கொடுக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடையாக தந்த இந்த வாழ்வில் அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்வதே நாம் செய்கின்ற உண்மையான கைமாறாகும். நாங்கள் இறைவனின் திருப்பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கல்வாரியின் பாதையில் 2ஆம் நிலை. ஆண்டவரின் தோள்களில் அகிலத்தின் பாவம், அழியாத வாழ்வுக்கு வழி சொன்ன இறைவனின் தோள்களில் அவமான சின்னத்தை சுமத்துகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் எங்களுடைய பாரமான திருச்சிலுவையை கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாவத்தில் வீழ்ந்திடும் மனிதனை தாங்கிடவே வந்தார். நாம் பாரம் மிகுந்த சிலுவையை கொடுத்து சுமந்திடவே சொல்கின்றோம். அவமானம், இது அவமானம் என அறிவுறுத்தும் குருசை அவர் தந்தையின் சித்தம் பெரிதென கருதி தன்மேல் அணைத்தாரே. வேதனையோடு மனிதனை பார்த்தால் விலகியே ஓடாதே. அவர் ஆறுதல் அடைய உண்பணி செய்தால் அதுவே இறை வாழ்க்கை. சிரிப்போம். பழிகளை சுமந்தது மட்டுமல்லாமல் பாரமான சிலுவையை எனக்காக சுமந்த இயேசுவே. நாங்கள் வேதனையோடு இருக்கும் மனிதரை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டுவிட்டு எங்கள் வழியில் சென்று விடுகின்றோம். சிறிது நேரம் சிந்தித்து வேதனைப்படும் இவர்களுக்கு நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று நினைப்பதில்லை. ஏழை லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்த பணக்காரனைப் போல எங்களுக்கும் நரகம்தானா? இனிமேலாவது நாங்கள் அயலவர் மேல் அக்கறை செலுத்தி உதவ எங்களுக்கு பரந்த மனதை தாரும் இறைவா. தானா சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாளா
துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டலுரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி வேண்டுதல்கள் கேட்கும் இறைவன் எங்களுடைய வேண்டுதலுக்கும் தட்டாமல் செவிமடுத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு தாயக மண்ணின் மக்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு உங்களுடன் நண்பாக விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். நோன்பு என்றது நாங்கள் சாப்பாடு உணவை தவிர்ப்பதை தாண்டி விசுவாசிகளின் நமது உடலின் ஆழமான சிந்தனைகளையும் ஆசைகளையும் அதை நிறைவேற்றுகின்றது. எனவே நாம் அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்றில்லை, தீங்கு விளைவிக்கும் பேச்சை தவிர்க்க வேண்டும். அதிகமாக பொது விவாதங்களிலோ கடமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ அல்லது அவசரப்படவோ கூடாது. அவதூறுகளை பரப்பக்கூடாது. நாம் அதற்கு பதிலாக இரக்கம், மரியாதை, நம்பிக்கை கொள்ள வேண்டும். இத்தவக்காலத்தில் நாமும் அதை கடைபிடிப்போமாக. செவிசாய்த்தல் நோன்புக்கு மனம் திரும்புதல். நோன்பினால் நாம் மனம் திரும்பலாம். எனவே எம்மில் இருப்பதை அகற்றி மனமாற்றம் அடைய வேண்டும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி தோப்பாலினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுவநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துநாமத்தில் வாழ்த்திக் கொண்டு, லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்துவ இலக்கம் சவரி 739 சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதாகமம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10 21 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. இது நேற்று வரை. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிட்டு அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமியெங்கும் நாற்றம் எடுத்தது. பிளவு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ
தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களால் போகும் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். தொடர்ச்சி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருக்கரத்தான் தாங்கியனை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணங்கிடுவோம். குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணங்கிடுவோம். திருக்கரத்தால் தாங்கியம்மை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, திருச்சித்தம்போல் நடத்திடுமே. அன்பான இயேசுராஜனுக்கு இன்னும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து செபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாராட்டி வர்றமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, உலகள ரீதியில் அனைத்து நாங்கள் மரித்த பொதுமக்கள், போர் நாள் மரித்த பொதுமக்கள் மற்றும் கொடிய வியாதினால் மரித்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாடலை கொடுத்து ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. இந்த குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா. குடும்பத்தில் உள்ள அடித்த அரவணைங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, தேவையை சந்திச்சு ஆசீர்வதிங்க. தூதரை அனுப்பி அவர்கள் குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. இதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக திரும்ப நாம் வந்தது இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினம் கண்ணீரோடும் வேதனையோடும் அவமான சொற்களையும் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளது கற்பங்களை தொடுங்க இயேசப்பா, தொடுங்க ராஜா. கற்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா. நீ முதிர் வயதான சாராளுக்கு ராஜா
ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்கிறாங்க. அதே போல் தகப்பனே அற்புத கனிகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதி வழி நடத்துங்க. அப்படி தகப்பனே பாகமூர்த்தி அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தவன்னு சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாதி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஆமா ஆமா, முற்றாமாக இருக்கிறேன் வஜிதா. நன்றி. நீங்களும் அப்படித்தானே? நலமாக இருக்கின்றேன் கூறிக்கொண்டு அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்தை கொண்டு கூறிக்கொண்டு இன்று ரமலான் 6வது நாளாக நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு மாதம், ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. எனவே உங்களில் யார் இம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் இதில் நோன்பு நோக்கட்டும். யார் நோயாளிகளாக அல்லது பயணத்தில் இருக்கின்றார்கள், மாதவிலக்கில் இருக்கின்றார்கள், அல்லது குழந்தைகளை சுமந்து பெறுவர் காலத்தை நீக்கிறார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அடுத்தது 7 வயதுக்கு குறைந்த குழந்தைகள், 7 வயதுக்கு குறைந்தவர்கள், 12 வயதுல கட்டாயப்படுத்த வேண்டும், 7 வயதில் பழக்கப்பட வேண்டும். அப்படியானவர்கள் சுத்த சுவாதீனம் என்றவர்களை தவிர மற்ற எல்லோரும் இந்த நோன்பை கட்டாயம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சில காரணங்களுக்காக இந்த நோன்பை நாங்கள் விடக்கூடியவர்களாக இருந்தால், நம்பிக்கை உள்ளவர்கள் விடக்கூடிய காரணங்களாக இருந்தால் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் வயதை முறிந்திருந்தவர்களாக இருந்தால் அந்த நோயை முடியாது, அவர்களுக்கு கட்டாயம் இல்லை, அந்த நோன்பு பிடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் நான் இளம் வயதில் இருக்கின்றேன், எனக்கு அந்த நோன்பை இந்த வருடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கிறேன், ஆனால் நோயாளியாக இருக்கின்றேன். அந்த நோயை நான் நல்ல நிலையில் வந்ததுக்கு பிறகு, என் உடல் ஆரோக்கியத்தை பிடித்ததுக்கு பிறகு அந்த நோன்பை நான் பிடித்து கொள்ள வேண்டும். இப்ப 30 நாள் முன்னால பிடிக்கக்கூடிய நோன்பை அடுத்த வருடம், ஒரு வருடம் இருக்கின்றது, அந்த வருடத்துக்குள் அந்த நோன்பை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கு மேலாத நிலையில் இருந்து என்னால் பிடிக்க முடியாத ஒரு நிலை இருந்தால் நான் அந்த ஏழைகளுக்கு உணவளித்து கொள்ள வேணும். அந்த பண வசதி இருந்தால் ஏழைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேணும். அப்படி இல்லாதவர்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக இந்த நோயை விட்டவர்கள் என்று. அப்படி சில கட்டுப்பாடுகள் இந்த நோன்பின் மூலமாக இருக்கிறது. இந்த நோன்பு, இதுல நோன்பு என்பது நான் நோன்பாளி என்று பெருமையாக சொல்லிக் கொள்வதில் மட்டுமல்ல. இந்த நோன்பின் முக்கியம் என்பது இறை நம்பிக்கை ஒன்றொன்று இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதுபோல பல பக்கமான இந்த வருடத்தின் அறுவடையாக சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்க உழைக்கின்ற பணத்தை ஒரு கணக்கீடு செய்கின்ற மாதமாக கொள்ளப்படுகின்றது. அந்த மாதமாக இருக்கு. இப்ப இருந்தே கணக்கெடுக்க தொடங்கி விடுவார்கள். எங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, சொத்து பத்தி என்ன இருக்குது, யார் அதுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியல் போட தொடங்கி விடுவார்கள். வசதி இல்லாதவர்களுக்கு அது இல்லை. 2 பக்கமும் அந்த இதுகள் இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் கட்டாயம் இதை கொடுக்க வேண்டும். ஆனால் இதை கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்லை, நீ ஏன் கொடுக்கல, வாங்கலன்று. ஆனா எங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும் நாங்க கொடுக்கவில்லை. ஆனால் இறைவன் சொல்கின்றான், உங்கள் அடுத்த வருட வளர்ச்சியில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவேன் என்று சொல்கின்றான். என்றால் நீங்க ஒரு வியாபாரத்துல நீங்க உரிய கணக்கை கொடுக்காவிட்டால் அதுல நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அது வளர்ச்சி தெரியாது, பறக்கத் தெரியாது, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கின்றான். அப்படியான நஷ்டங்களை இல்லாமல் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாங்கள் சக்காத் என்கின்ற ஏழை வரியை கட்டாயம் கொடுத்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. இந்த நோன்பு எல்லா நன்மைகளுக்கும் நாங்க செய்கின்ற அமல்களுக்கான நன்மைகள் தெரியும். இப்ப நாங்க தொழுதாய்த்தின நன்மை, இப்படி செஞ்ச நன்மை. ஆனால் நோன்பாளிகளுக்கான நன்மையை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். அவன் அல் குர்ஆனில் 28:12 ஆயத்தில் என்ன சொல்கின்றான் என்றால், நோன்பு என்பது நோன்பாளிக்கும் எனக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு. அது மறைக்கப்பட்டுள்ளது. அந்த நன்மைகள் மறைக்கப்பட்டு அவ்வளவு அழகான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதே போல ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது.
பலப்பட்ட பக்கமா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கே எல்லாம் இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த மாதத்தை கௌரவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை தவிர்த்து மற்ற மதத்தவர் மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்களும் இந்த நோன்போடு இணைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இங்கு அல்பர்டைன் என்கின்ற ஒரு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது. அதில் நாளை இஃப்தார் நோன்பு திறப்பதற்கான ஒரு ஒன்று கூடலை அந்த நெதர்லாந்து அந்த கடை நிறுவனம் எங்களோட சாண்டத்தில் இருக்கிறவர்கள் ஒன்று கூடலுக்கான ஒரு நோன்பு திறக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக செய்திருக்கின்றார்கள். யாரு வேண்டுமென்றாலும் வரலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு உங்களாலேயே இந்த சாப்பாடுகளை கொண்டு உங்களால முடிந்தவர்கள் கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கல் என்றும் சொல்லப்படுது. ஆனால் ஸ்பான்சர் பண்ணுகின்றார்கள் அவர்கள். எங்களுக்கு விரும்பினால் ஒவ்வொரு வருடமும் நடக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அதிகமாக இந்த நெதர்லாந்து நாட்டவர்கள் எங்களுக்கு பக்கத்திலே இருப்பார்கள். அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். குழந்தைகள் கூட இந்த நோன்பை நோற்றிருக்கும் போது உங்களால் எப்படி இயலும் என்று அது ஆச்சரியமாக இருக்கின்றார்கள். ஒரு சகோதரி என்னிடம் பக்கத்தில் இருக்கும்போது சென்ற வருடம் சொல்லியிருந்தார், நான் நோன்பை நோற்றிருந்தேன், ஆனா எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, தண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்க தேவையில்லை, ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது என்று சொன்னார். அப்ப பாருங்கள், அவ்வளவு கடுமையான அந்த நோன்பு, நீண்ட நேரங்களை காக்கின்ற நோன்பு யாருக்காக? எல்லாம் இருக்கிறது இறைவனுக்காகத்தான் இந்த நோன்பை நாங்கள் நோக்கின்றோம். அதன் இலட்சியம் என்னவென்றால் நாங்கள் மனித நேயத்தோட வாழ வேண்டும். அந்த இறைவன் சொன்ன கடமைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த முறையில அந்த நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும். அதற்கான பலாபலன்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பயிற்சி ஒரு வருட பயிற்சியாக இருக்கிறது. அந்த பயிற்சியின் பிறகு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோம். 30 நாளும் ஓதி 30 தூஸ் என்று சொல்லுவோம். அந்த குர்ஆன் பக்கங்கள் 30 தூஸ் ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கிறது. 30 நாளும் ஒவ்வொரு தூசிலை நாங்கள் குர்ஆனை முடித்து விடுவோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா தூசியை தட்டி மேலையில பரண்டில கொண்டு வச்சிருவோம். அந்த குர்ஆனை எடுக்கிறோமா, எப்பயாவது வெள்ளிக்கிழமையில தூக்கி குர்ஆனை ஓதுக்கிறோம். ஏன் அந்த நோன்பு காலங்களில் ஓதக்கூடிய எங்களால் தொடர்ந்து அதை செய்ய முடியாது? அந்த பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த பயிற்சியின் பட்டறையின் மூலமாக இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சாதி மதங்களை கடந்து நாங்கள் மனிதத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ போறதும் இல்லை. எதையுமே நாங்கள் கொண்டு போறதில்லை. நன்மை தீமைகளைத்தான் நாங்கள் கொண்டு போகிறோம். அதுக்காக நாங்க எல்லோருடையும் சேர்ந்து எந்த மதமாக இருக்கட்டும் அந்த மதங்களுக்கு நாங்க மதிப்பை கொடுத்து அவர்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த மார்க்கத்தை அவர்கள் கௌரவப்படுத்தி அதன் வழியில் நாங்கள் ஒழுக்கமாக இந்த நோன்பு நேரத்தில் கேட்டுக்கொண்டு அழகான இந்த நோன்பு மாதத்தில் எல்லோருக்கும் இறைவன் நற்பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன். நன்றி அக்கா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பஜிதா முகமது அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜான் நடேசன் அவர்கள், நேவிஸ் பெட்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், இஸ்லாமிய சிந்தனை தந்த பஜிதா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி பாணி தொடருங்கள். செல்வி நித்யானந்தன் அவர்களையும் வரவேற்றபடி பாணி. வணக்கம் பாணி. வணக்கம் தமிழக்காக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நடத்த எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தலைவி தன்மான சிங்கி செல்வி நித்யானந்தன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாங்க, வணக்கம். சிங்கமா இருந்து சிங்கியாயி இப்ப ஆமையாயாச்சு போல, ஊருக்கு போய் வர. சரி, வரு வெளிநாட்டு வந்துட்டோம் இல்ல, உற்சாகமா இருக்கிறோம். நீங்க எப்படியா? உற்சாகத்தோடு இருக்கிறேன். இனி உற்சாகம் கூடும். வீட்டுக்குள்ளான் இருக்க போறீங்க. அங்கதான் ஓட்டம் நடை மழை வெயில் எல்லாத்தையும் சகிச்சு அனுபவிச்சு வந்தீங்க. இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள இல்ல, அனுபவிக்க வேண்டி கிடக்கு. பாணி வணக்கம் பாணி. நானும் விடா பெற்று பின்பு நேரம் இருந்தால் வருவேன். நீங்க நேரம் இருந்தாலும் வர மாட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்க எப்ப கடைசியா யோகாசனத்துக்கு வந்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அது இப்ப மாதமாகுது, ஒரு மாதத்துக்கு பிறகு வருவேன். நன்றி. நோன்பு நோக்குறாவோ? ஓ நோன்பு ஒரு மாதத்துக்கு பிறகா? சரி, நன்றி, வணக்கம். பாப்பா டேட்டை குறித்து கொள்ளுங்களா? 23 அடுத்த 23 தமிழக்கா யோகாசனத்துக்கு இணைந்து கொள்வாராம். அதுக்குள்ள என்ன நடக்க போகணும் பார்ப்போம். என்ன வச்சுதான் சொன்னீங்க?
யார் வீட்டுக்குள்ள கிடந்துன்னு சொல்றீங்க அக்கா? இல்ல 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 இங்க உங்களுக்கு தமிழர் விளங்குற இல்லையா மேடம்? இங்க வந்து அதான். இனி வீட்டுக்குள்ள இருக்கிறபடியே எல்லாம் குறையும். அங்க வீட்டுக்குள்ளேயே இல்லாதபடியினால எல்லாம் கூடிட்டேன்னு சொன்னேன். வஜிதா குலசாதம் வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கள். வாழ்த்துக்கள். பத்தினிக்கும் வாழ்த்துக்கள். ஆ பிரசாதம் வருக அனுப்பப்பட்டது. வருக செல்வி மகளே பாத்தீங்களே, வருக வருக அக்கா, வாணி சொன்னீங்கள். இல்ல செங்கோட்டு நேவிஸ் பிலிப்ஸ் வாணி, அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பாருங்க ஒருத்தர் பின்னொருத்தரா பேசுங்க சொல்லுங்க. வருக வருக செல்வி அவர்களே வருக. உங்கள் வலது காலை எடுத்து வைத்து பாமுகத்துக்கு